வணக்கம். குருவே சரணம். மகாலட்சுமி எங்கு வாசம் செய்வாள்? தூய்மையாக இருக்கும் இடங்கள், மன மகிழ்ச்சியுடன் இருக்கும் மனிதர்கள், மங்களகரமாக இருக்கக்கூடிய இடங்கள், பெண்களின் இந்த உச்சி, குத்துவிளக்கு, பரிமள வாசனைகள் நிறைந்த இடம், இங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பார். அப்ப ஆண்கள்கிட்ட எப்படி மகாலட்சுமி இருப்பார்? மனமகிழ்வுடன் இறைவனே மிகப்பெரியவன், அனைத்தையும் நடத்தி தருவான் என்ற நம்பிக்கையுடன் எந்த ஆண்மகன் இருக்கிறானோ அவனிடம் மகாலட்சுமி வாசம் செய்வார். அதனால உங்களுடைய மனசை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. எப்பவுமே நடப்பது இறைவன் செயல், இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நம்ம முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். முழு இறைவன் கையில். விருப்பு வெறுப்பு இல்லாமல், அதே சமயம் நம்பிக்கையுடன் உங்கள் செயல்களில் ஈடுபடுங்கள். இறைவன் அனைத்தையும் நடத்தி தருவான். எதற்கும் கலங்காதீர்கள். மகாலட்சுமி உங்களுடன் வாசம் செய்கிறாள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் வணிகத்தை, உங்கள் உத்தியோகத்தை சரியாக செய்யுங்கள். கண்டிப்பாக பணம் பெருகும். மகாலட்சுமி எங்கே வாசம் புரிவாள். சுக்கிரன் பிரீதியாகி விடுவார். சுக்கிரன் வலிமையாக வேண்டுமெனில் மனமகிழுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சுக்கிராச்சாரியார் மனமகிழுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் வலிமையாக வேண்டுமெனில் மன மகிழ்ச்சியுடன் விடுங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் பார்த்து வாருங்கள். கஞ்சனூர் சுக்கிர பகவானை பார்த்து வாருங்கள். மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் மனைவியை மகாலட்சுமியாக எண்ணுங்கள். உங்களிடம் இருக்கும் பணம் சிறிதளவாக இருந்தாலும் அதையும் மகாலட்சுமியாக எண்ணுங்கள். பணம் பெருகிக் கொண்டே இருக்கும். இது ஒரு பெரிய சூட்சுமம். மனதை மகிழ்ச்சியாக வையுங்கள். மகாலட்சுமி உங்களிடம் வாசம் செய்வாள். மனதை மகிழ்ச்சியாக வையுங்கள். மகாலட்சுமி உங்களிடம் வாசம் செய்வாள். மனதை மகிழ்ச்சியாக வையுங்கள். மகாலட்சுமி உங்களிடம் வாசம் செய்வாள். சர்வ மங்களங்களும் உண்டாகும். பணம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். வெற்றி நிச்சயம். உங்கள் ஜாதக ரீதியாக முழுமையாக தெரிந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாமல்ல இறைசக்தியின் அருளாலும் அந்த இறைசக்தி எனக்கு கழித்த 42 வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பண்டிட் எம்ஜிபி.